Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நாம் ஏற்கனவே பயாலஜியோட பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் இந்த டயக்ராம் பற்றி நம்ம தெளிவாக என்னன்னு பார்த்தா சொல்லியிருக்கோம். ஏன்னா டயக்ராம் வச்சு ஒரு 5 மார்க், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மார்க், அப்புறம் ஒரு 2 மார்க், சரியா? மொத்தம் 10 மார்க் நமக்கு வந்து வர்றதுக்கு நமக்கு வந்து மேபி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் கண்டிப்பாக நமக்கு வந்து 5லேருந்து 8 மார்க் நமக்கு கண்டிப்பாக என்ன சொல்ல போது டயக்ராமை யூஸ் பண்ணி நமக்கு கேட்க போகிறாங்க, சரியா? அப்போ அந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோவில் நான் தெளிவாக டயக்ராமில் சப்போஸ் இப்போ நீங்கள் ஒரு டயக்ராம் இப்போ பார்த்துருக்கீங்க, சரியா? இந்த டயக்ராமில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பார்ட் வந்து மறந்து போச்சு அப்படின்னா இந்த மாதிரி நம்ம நேராக நம்ம எழுதணும்னு வச்சுங்களேன், சரியா? ஒரு பார்ட்டை வச்சு இப்போ என்னாச்சு பார்த்தீங்கன்னா நேராக நம்ம எழுதிருக்கிறோம். அதாவது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ இங்கே ஹெட் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க, ஒரு கோடு போட்டு ஹெட்டுன்னு எழுதியிருக்காங்க, ஒரு கோடு போட்டு நெக்குன்னு எழுதியிருக்காங்க, அப்புறம் மிடில் பீஸ் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்கல்ல. இந்த மாதிரி நம்ம வந்து டைரெக்டாக கோடு போட்டு எழுதாமல் இங்கே வந்து நம்ம நம்பர் கொடுக்கணும். இப்போ ஹெட்டு நெக்கு மிடில் பீஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, அந்த இடத்துல நம்பர் கொடுக்கணும். நம்பர் கொடுத்துட்டு இந்த டயக்ராம் வரைஞ்சிட்டு கீழே என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 2 3 அப்படின்னு சொல்லி நம்பர் போட்டு அதுக்கு நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா நேம் எழுதணும். அப்படின்னா ஒருவேளை நீங்கள் மேலே வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பார்ட்டோட நேம் மறந்து போனாலும் யாருமே போய் உட்காந்து கம்பேர் பண்ணி பார்த்துட்டு 1ஆம் நம்பர் இங்கே இருக்குது 2ஆம் நம்பர் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணி பார்த்து திருத்த போகிறது கிடையாது. அதனால் அந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். டயக்ராமில் நீங்கள் ஃபுல் மார்க் என்னாச்சு பார்த்தா ஸ்கோர் பண்ணலாம். இப்போ இதில் மொத்தமாக சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 8 பேஜ் இருக்குது, சரியா? ஜுவாலஜியில், முக்கியமாக ஜுவாலஜியில் நீங்கள் இந்த 8 பேஜை மட்டும் நல்லா தெளிவாக நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா டயக்ராம் பற்றி பிரச்சனையே இல்லை. எந்த கொஸ்டின் கேட்டாலும் என்னாச்சு பார்த்தா இதில் நீங்கள் உங்களால் கண்டிப்பாக உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும், சரியா? அதனால் இதில் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே தெளிவாக பார்த்துங்க. இது எல்லாமே நமக்கு இது வரைக்கும் பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு என்னாச்சு பார்த்தா எடுத்து உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்குறோம். அதனால் இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், சரியா? இதோட பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துங்க, எடுத்து யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. தேங்க்யூ.